بسم الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومنهم من آهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله بخلوا به وتولوا وهم معرضون فأعقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونه بما أخلفوا الله ما وعدوه وبما كانوا يكذبون. صدق الله مولانا العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமம் நாள் வரும் வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவாக எடுத்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்வதுடன், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களை படைத்து எங்களில் சிலர்களை வசதியுள்ளவர்களாகவும் சிலர்களை ஏழைகளாகவும் இன்னும் சிலர்களுக்கு நடுத்தரமான வாழ்க்கையையும் 3 விதமாக அல்லாஹ் அமைச்சு இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து வைத்திருக்கின்றான். வசதியுடன் வாழக்கூடியவர்களுக்கு நாங்கள் பணக்காரன் என்று சொல்லுகின்றோம். நடுநிலைமையாக வாழக்கூடியவர்களுக்கு மிஸ்கின் என்று சொல்லுகின்றோம். ஒன்றுக்குமே வசதியற்றவர்களுக்கு நாங்கள் ஃபக்கீர் என்று சொல்லுகின்றோம். இது குர்ஆன் நமக்கு ஹதீஸ் படித்து தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. கனிமான சகோதரர்களே, இந்த 3 வர்க்கத்தினர்களும் தன்னுடைய திறமைகளாலும் தன்னுடைய ஆற்றல்களாலும் தன்னுடைய முயற்சிகளாலும் முன் வந்தவர்கள் என்று சொல்லவும் முடியாது. அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் அப்படி வாழ்கின்றார்கள் என்று சொல்லவும் முடியாது. அவர்களாகவே இந்த நிலைமைகளை உருவாக்கி கொண்டார்கள் என்ற இஷாராவையும் கூட, அதாவது ஒரு 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 விரல் நீட்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், கண்ணியமானவர்களே, உலகில் எவ்வாறு அல்லாஹ் எங்களை படைத்தானோ எங்களுக்குரிய ஏற்பாடுகளையும் அவன் தான் செய்தான். வாழ்வதற்குரிய வழிகளையும் அவன் தான் காட்டி கொடுத்தான். ஃபிரௌனிடத்தில் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் போய் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபிரௌன் கேட்கின்றான், ஒமர் ரப்புக்குமா யா மூசா, உங்க 2 பேருடைய ரப்பு யார் என்று சொன்ன. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், ரப்புன் அல்லாஹுல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்ம ஹதா. அவன் கேட்டது உங்களோட ரப்பு யார் என்றுதான். ஆனால் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எங்கள் இருவருடைய உன்னுடைய இந்த முழு மனித சமுதாயத்துடைய ரப்பு, அவன் படைப்பினங்களை எவ்வாறு படைத்தானோ படைத்துவிட்டு எவ்வாறு வாழ்வதற்குரிய வழிகளை அவனே ஏற்படுத்தி கொடுத்தானோ அவன் தான் நம் அனைவர்களுடைய ரப் என்ற அந்த செய்தியை ஃபிரௌனுக்கு முன்னால் அடித்து சொன்னார்கள். கனிமான சகோதரர்களே, இந்த வார்த்தையில் இது விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அது நாங்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து படைப்பினங்களாக இருந்தாலும் சரி,
அது வாழ்வதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அது யாருடைய திறமை கொண்டும் முன்வரவும் முடியாது, ஏறிவிடவும் முடியாது, இறங்கிவிடவும் முடியாது, நடுநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கவும் முடியாது. அனைத்தையும் ஏற்பாடு செய்து வழி நடாத்தி கொண்டிருப்பவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதர் பணக்காரனாக மாறிவிட்டார் என்றால் அவருடைய திறமை, அவருடைய முயற்சி, அவருடைய இரவு பகலாக அவர் ஓடின ஓட்டம் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் குர்ஆன் அவ்வாறு சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லதி ஹுவ அக்னா, அவன் தான் உங்களை பணக்காரனாக ஆக்கினான், வ அக்னா, அவன் தான் உங்களை ஏழையாகவும் ஆக்கினான். அந்த அக்னா என்ற வார்த்தையில் மிஸ்கீனும் ஃபுகராக்களும் இரு பகுதியினர்களும் அடங்குகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய இந்த வசனத்தை, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய திறமையால் நாங்கள் பணக்காரனாகவில்லை, என்றாலும் அல்லாஹ் தான் பணக்காரனாக ஆக்கினான். அப்படி இருந்தும் கண்ணியமானவர்களே, சிலர்களுடைய சில நல்ல எண்ணங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். எதற்காக? அவர்களுடைய நல்ல நீயத்துகளை வைத்து. அவ்வாறு நல்ல நீயத்துகளின் மூலமாக, வைக்கப்பட்ட நல்ல எண்ணங்களின் மூலமாக அவர்கள் எப்படி அல்லாஹுடன் அந்த ஒப்பந்தத்தை செய்கின்றார்களோ, எவ்வாறு அவர்களுடைய நீயத்தை அவர்கள் செயல்படுத்துகின்றார்களோ, அதனை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை பணக்காரர்களாக ஆக்கி அவர்களை பாவிகளாகவும் ஆக்குகின்றான். அவர்களை முனாஃபிக்குடைய தரஜாவிலும் கொண்டு போய் சேர்க்கின்றான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு செல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள், தங்கடங்கள், இயலாமைகள் வரும் பொழுது நியத்து வைக்கின்றார்கள். நாங்களும் வசதி படைத்தால் நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்வோமே, நாங்கள் ஏழை எளியோர்களுக்கு கொடுப்போமே, வீடு கட்டி கொடுப்போமே, மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்வோமே, திருமணங்கள் நடாத்தாட்டி வைப்போமே, பல நியத்துகளை வைப்பார்கள். இந்த நியத்துகள் சில நேரம் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு அவர்களை அல்லாஹ் பணக்காரனாக ஆக்கி அவர்களுக்கு பண வசதியை கொடுத்ததன் பிறகு அவர்களுடைய நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்பதனை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனால் தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், மனிதர்களில் சிலர்கள் என்னுடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். எவ்வாறு ஒப்பந்தம்? லஇன் ஆத்தானா மின் ஃபதுலிஹ், அல்லாஹும் என்னை பணக்காரனாக ஆக்கினான், அல்லாஹ் என்னை பணக்காரனாக ஆக்கினான், எனக்கு வசதிகளை தந்தால், எனக்கு நல்ல ஏற்பாடுகளை செய்து தந்தால், லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன், நாங்களும் சதக்கா கொடுத்திருப்போம், இன்னும் நல்ல காரியங்களை செய்திருப்போம். அது மாத்திரமல்ல, அல்லாஹுக்கு மிக நெருக்கமான சாலிஹான மக்களுடன் நாங்களும் செய்திருப்போம் என்று நல்ல எண்ணங்கள், நல்ல நீயத்துகளை அவர்கள் முன்வைப்பார்கள். என்னிடத்தில் துஆவும் செய்வார்கள். சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இவர்கள் கேட்டது மாதிரி ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபதுலிஹ், இவர்கள் கேட்டதை போன்று இவர்களை நாங்கள் ஆக்குறதுக்கு நாங்கள் முடிவு செய்து விட்டோம், பணக்காரனாக ஆக்கிவிட்டோம். கண்ணியமானவர்களே, சில காலம் ஃபகீர்களாக வாழ்ந்து, மிஸ்கின்களாக வாழ்ந்து, வசதி படைத்த பணக்காரர்களாக மாறியதன் பின்னால், அல்லாஹ் மாற்றியதன் பின்னால், கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது பணம் முன்னால் இருக்கின்றது, வசதி வாய்ப்புகள் முன்னால் இருக்கின்றது. இருக்கும் பொழுது ஓடுவதற்கு ஒரு ஃபுட் சைக்கிள் கூட இருக்கவில்லை, ஒரு மோட்டார் சைக்கிள் கூட இருக்கவில்லை. மாஷா அல்லாஹ் நியத்தி வைத்தார், அல்லாஹ் கபூல் செய்தான், அல்லாஹ் கொடுத்து இப்ப சோதிக்க ஆரம்பிக்கின்றான், கொடுத்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் கொடுத்து விட்டோம், ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபதுலிஹ், கொடுத்து பார்த்தோம். இப்பொழுது அவருடைய முன்னால் சொத்து செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன, பார்த்து சந்தோஷப்படுகின்றார். இப்பொழுது அவருக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன தெரியுமா? நான் இரவு பகலாக ஓடியதனால் வந்திருக்கின்றது, என்னுடைய விடாமுயற்சியினால் கிடைத்தது, என்னுடைய திறமையினால் கிடைத்தது. கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய திறமையை கொண்டுதான் நான் பணக்காரனாக ஆகினேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கும் காரூனுக்கும் மத்தியில் வித்தியாசம் கிடையாது. காரணம், காரூனும் சொன்னான், இன்னமா உத்தீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய டேலண்டை கொண்டுதான், என்னுடைய திறமையை கொண்டுதான், என்னுடைய அறிவு ஆற்றலை கொண்டுதான் மூசாவே இத்தனை சொத்துகளையும் நான் சம்பாதித்திருக்கின்றேன், அல்லாஹ் தரவில்லை என்ற விடயத்தை அவன் இன்கார் செய்தான், நிராகரித்தான். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் அதற்கு பின்னால் அவனை பிடித்து அவருடன் சேர்த்த அவனுடைய சொத்துகளையும் பூமியில் சுரிவாங்க வைத்த சம்பவம்
குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், எவராவது என்னுடைய திறமையை கொண்டுதான் நான் உலகத்தில் வளர்ந்தேன் என்று சொன்னால் இன்னமா ஹிய ஃபித்னா, அவன் குழப்பவாதி என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் குழப்பக்காரன் என்பதாக சொல்லுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் எங்களுடைய திறமை கிடையாது. கண்ணியமானவர்களே, ரப்புல் இஸ்ஸத்துடைய பொறுப்பில் தான் எங்களுடைய கண்ட்ரோலே இருக்கின்றது. அவன் நாடக்கூடிய பக்கம் அவன் திருப்பி விடுகின்றான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், சரி நாங்கள் கொடுத்து பார்த்தோம், பொருட்கள் விசாலமாக இருக்கின்றது, பணக்காரனாகவும் மாறிவிட்டான், வசதியுடையவனாகவும் மாறிவிட்டான். இப்பொழுது அவனிடத்தில் நாங்கள் சோதனைக்காக வேண்டி மனிதர்களை நாங்கள் அனுப்புவோம், தேவையுடையவர்களை நாங்கள் அனுப்புவோம். அனுப்பக்கூடிய நேரத்தில் பஹிலு பிஹி, அவன் உலோபித்தனம் செய்ய ஆரம்பிப்பான், அவன் உலோபித்தனம் செய்ய ஆரம்பிப்பான். வதவல்லோ, அவன் வந்து அழைக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்களிடத்தில் அவன் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிக்கின்றான். அப்படி என்றால் அவன் கொடுப்பதற்கு மறுக்கின்றான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இரவு பகலாக தேடியது, என்னுடைய முயற்சியால் நான் இந்த உயரத்துக்கு வந்தேன். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பேசி அல்லாஹ் அனுப்பிய சோதனைக்காரர்களுக்கு முன்னால் இந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹும் முஅரிதூன், அவர்கள் நிராகரிக்க ஆரம்பிப்பார்கள், அவர்கள் நிராகரிக்க ஆரம்பிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பனு இஸ்ரவேல் காலத்தில் 3 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் வந்து அதாவது அக்ரா என்று சொல்லக்கூடிய வலுக்கை தலையுடைய ஒரு மனிதர், இன்னொரு மனிதர் அதாவது குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதர், இன்னொரு மனிதர் இருந்தார், அவர் கண் தெரியாத ஒரு மனிதர். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி காட்டுகின்றான் என்று சொன்னால், இந்த உம்மத்தில் நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான நாவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அந்த சம்பவத்தை ஏன் சொல்லி காட்டுகின்றான் என்றால், நம்மிலும் அப்படி கதைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டித்தான். கண்டதன் பின்னால் நன்றியை மறக்கக்கூடியவர்கள், எந்த வழியில் ரப்பு தந்தானோ அந்த வழியை மூடி மறைத்துவிட்டு தானுடைய திறமையை பேசக்கூடியவர்கள் பின்னால் உருவாகுவார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு படிப்பினையாக சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ் இந்த 3 மனிதர்களை சோதனை செய்ய ஆரம்பிக்கின்றான். ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த வானவர் சொல்லுகின்றார்கள், சென்று முதலாவது அந்த வெண்குஷ்டம் குஷ்டரோகம் பிடித்த மனிதனிடத்தில் போகின்றார். அவர் காட்டில் வாழுகின்றார். காரணம், மக்கள் அவரை விரட்டி விட்டார்கள். அவருடைய உடலில் இருந்து அந்த துர்நாற்றங்களும் அவருடைய தோற்றமும் ஒரு விகாரமான தோற்றமாக இருந்ததனால் அவரை மக்கள் சேர்க்கவில்லை, காட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் அந்த மலக்கை அந்த மனிதனிடத்தில் அனுப்புகின்றார். அந்த மலக்கு ஒரு மனிதனுடைய ரூபத்தில் போய் கேட்கின்றார், சகோதரன் உனக்கு என்ன சிரமம்? அப்பொழுது அவருடைய நிலைமையை சொல்லி காட்டுகின்றார். பாரப்பா, நான் அதாவது குஷ்டரோகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கின்றேன், மக்கள் என்னை விரட்டி விட்டார்கள், சமீபமாக எடுக்கிறதும் கிடையாது, கிட்ட வரும் பொழுது துரத்துகின்றார்கள், எனக்கு அழகான உடல் வரணும், அழகான தோற்றம் வரணும், நான் அழகான ஒரு மனிதனாக தோற்றம் அளிக்கணும் என்று சொன்ன உடனே, சரி நீ அப்படியே ஆகு என்று சொல்லி அந்த வானவர் அவருடைய கரங்களால் தடவி விடுகின்றார்கள். அந்த மனிதனுடைய குஷ்டரோகம் போய்விடுகின்றது. இப்பொழுது கேட்கின்றார்கள், உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தர வேண்டும்? அப்பொழுது அவர் கேட்கின்றார், உங்களுக்கு விருப்பமான ஒன்றை தாருங்கள். ஒட்டகத்தை கொடுக்கின்றார்கள். கரு சுமந்த ஒரு ஒட்டகத்தை கொடுக்கின்றார்கள். அந்த ஒட்டகம் குட்டி பெற்று அதாவது அதனுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. அந்த பிரதேசத்தில் இவர் ஒரு ஒட்டக மந்தையை வைத்து ஒரு வசதி படைத்தவராக வாழ ஆரம்பிக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு வலுக்கை தலை மனிதர் இருந்தார். அவரையும் மக்கள் விரட்டி வைத்து இருக்கின்றார்கள். அவரிடத்திலும் போனார்கள். போயிட்டு விசாரிக்கும் பொழுது சொன்னார்கள், நான் வலுக்கை தலை என்பதனால் என்னை மக்கள் சேர்ப்பது கிடையாது, எனக்கு இந்த முடி வரணும், அழகான தோற்றம் அளிக்கணும், எனக்கு முடியுமாக இருந்தால் இந்த முடியை வர வையுங்கள். அவர்கள் தலையை தடவினார்கள். முடி வளர்ந்து விட்டது. இப்பொழுது அவருக்கு என்ன தேவை? ஒரு மாட்டை கொடுத்தார்கள், கருத்தரித்த ஒரு மாட்டை. அல்லாஹ் அந்த மாட்டில் பரக்கத் செய்து ஒரு மாட்டு பண்ணையே வளர்த்து கொண்டிருக்கின்றார். 3வது மனிதர், கண்குருடர் மனிதர், அவரிடத்தில் போகின்றார்கள். சகோதரனே, உனக்கு என்ன நடந்திருக்கின்றது? சொல்லுகின்றார்கள், கண் பார்வை இல்லை, பல காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், கண் பார்வை கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும், எல்லாரையும் பார்க்கலாம், சமூகத்தில் வலம் வரலாம். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், சரி என்று சொல்லி அவர்களுடைய கண்ணை தடவுகின்றார்கள். பார்வை வந்து விடுகின்றது.
அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களும் விருப்பமானதை தாருங்கள் என்று சொன்னால், முதலாம் மனிதனுக்கு ஒட்டகம், இரண்டாம் மனிதனுக்கு அதாவது மாடு, மூன்றாவது மனிதனுக்கு ஆட்டை கொடுக்கின்றார்கள். கனிமான சகோதரர்களே, ஆட்டு மந்தையும் வளர்கின்றது, மாட்டு மந்தையும் வளர்கின்றது, ஒட்டக மந்தையும் வளர்ந்து இப்பொழுது வசதிப்பட்டு வாழுகின்றார்கள். அதே மலக்கை அல்லாஹ் திரும்பவும் அனுப்புகின்றான். எப்படி என்று சொன்னால், அந்த குஷ்ட ரோகம் இருந்த மனிதனை போன்றே தோற்றமுடையவராக அந்த மலக்கு தோற்றமளித்துக் கொண்டு அந்த குஷ்டரோகிடத்தில் வந்து கேட்கின்றார், சகோதரனே, நான் ஒரு பிரயாணியாக இருக்கின்றேன், நான் வெண்குஷ்டம் அதாவது குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன், எனக்கு போவதற்கு ஒரு வசதி கிடையாது, வாழ்வதற்கு எதுவுமே கிடையாது, உன்னுடைய இந்த பெரும் ஒட்டக மந்தையிலிருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் அவன் சொல்லுகின்றான், முடியாது, இது என்னுடைய திறமையை கொண்டு நான் பெற்றெடுத்தது. அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகின்றார், அந்த மலக்கு சொல்லுகின்றார், ஆரம்பத்தில் நீங்களும் இதே போன்றுதானே இருந்தது, இல்லை இல்லை, எனக்கு இப்படியான ஒரு நோயே வந்தது கிடையாது, என்னுடைய பரம்பரை சொத்து இது, தர முடியாது என்று நிராகரிக்கின்றார். அப்பொழுது அந்த வானவர் சொல்லுகின்றார், நீ ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தாயோ அதே போன்று ஆகிவிடு என்று சொன்ன உடனே திரும்பவும் அந்த மனிதன் அந்த குஷ்டரோகியாக மாறி அதற்கு பின்னால் சொல்லுகின்றார்கள், நான் யாரும் கிடையாது, நான் ஆரம்பத்தில் வந்த அல்லாஹ்வின் புறத்தால் அனுப்பப்பட்ட வானவர் என்ற செய்தியை சொல்லுகின்றார். கனிமான சகோதரர்களே, மீண்டும் அதே நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார். ஒட்டகம் மந்தையும் கிடையாது. மாடை வைத்தவரிடத்திலும் வருகின்றார், அவரும் அதே பதில், அவருக்கும் அதே ரிப்ளையை கொடுக்கின்றார். ஆடு வளர்த்தவரிடத்தில் வருகின்றார், கேட்கின்றார், சகோதரனே, பால் குடிப்பதற்கு பல நாள் பசியில் இருக்கின்றேன், ஒரு பால் கோப்பையை எடுத்துக் கொள்வதற்கு ஒரு ஆட்டை எனக்கு தர முடியுமா? அந்த மனிதர் சொன்னார், சகோதரனை தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள், நான் பார்வையற்றவனாக ஒன்றுமே இல்லாதவனாக இருந்த பொழுது யாரோ ஒருவர் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்து எனக்கு இந்த ஆட்டை தந்து விட்டார்கள், நான் மந்தை வளர்க்கின்றேன், எவ்வளவு தேவை அவ்வளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் மனம் திறந்து சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் 3 மனிதர்களை அதாவது சோதனை செய்தான், அந்த 3 மனிதர்களில் 2 மனிதன் ஃபெயில் ஆகிவிட்டார்கள், ஆனால் நீங்கள் பாஸ் ஆகிவிட்டீர்கள், அல்லாஹ் என்னை மலக்காக அனுப்பி சோதிக்க வைத்தான், தந்தவைகளில் நன்றி செலுத்துவது அல்லாஹ் கேட்கும் பொழுது கொடுப்பதுதான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த மனிதனை மாத்திரம் அதே அந்த வளத்துடன் விட்டு சென்று விட்டார்கள். கனிமான சகோதரர்களே, நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகின்றேன் என்றால், நாம் நாட்டில் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்போம், ஒரு சுத்துவதற்கு அது ஒரு ஃபுட் சைக்கிள் கூட இல்லாமல் இருந்திருப்போம், அதே போன்று மோட்டார் பைக் கூட இல்லாமல் இருந்திருப்போம், அழகான வீடு கூட இல்லாமல் இருந்திருப்போம். கண்ணியமானவர்களே, ஜப்பானுக்கு வந்ததன் பின்னால் வசதியை தந்திருக்கின்றான், வசதி இந்த கடலில் எல்லாம் எங்களை மூழ்க வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களுடைய கெட்டித்தனத்தை கொண்டல்ல, நாங்கள் நாட்டிலிருந்து வருவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை, இந்த இமிகிரேஷனை கடப்பதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை, இங்கு வந்து வாழ்வதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. கொடுத்தவைகளில் சபாவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு சொன்னான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றுதான் சொன்னார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்தின்படி 12,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் சபாவாசிகளிடத்தில், அவர்கள் நிராகரித்தார்கள். கனிமான சகோதரர்களே, உலகத்தில் ஒரு சுவர்க்க பூமியை பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், பல்தத்துன் தய்யிபத்துன், ஒரு சுவர்க்க சாயலுள்ள ஒரு பூமி இருந்தால் அது சபாவாசிகளுடைய பூமி என்பதனை குர்ஆன் பேசுகின்றது. அந்த சுவர்க்க பூமியை போன்ற இருந்த அந்த பூமியை கூட அல்லாஹ் சுக்குநூறாக ஆக்கியது அல்லாஹ் கொடுத்தவைகளில் இருந்து நன்றி செலுத்தாததின் காரணமாக. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமாக தந்திருக்கின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், பஹிலு பிஹி, அதாவது அவர்கள் உலோவித்தனம் காட்டினார்கள், உலோவித்தனம் காட்டிவிட்டு வந்தவர்களையும் விரட்டி விட்டார்கள், கொடுக்காமல் நிராகரிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் யாரு தெரியுமா? ஃபஅகபஹும் நிஃபாக்கன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அக்லஃபுல்லாஹ மா வஅதுஹு வ பிமா கானூ யக்ரிபூன். இவர்கள் யார் என்று சொன்னால், கொடுத்ததன் பிறகு அல்லாஹ் கேட்கின்றான் என்று கேட்டதன் பிறகு கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் சூட்டக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? முனாஃபிக் என்பதனை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான் முனாஃபிக். ஃபஅகபஹும் நிஃபாக்கன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு. அல்லாஹ்வை சந்திக்கும் வரும் வரையில் இந்த மனிதன் பணத்துடன் முனாஃபிக்காகத்தான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பான். கனிமானவர்களே, வரும்போதே வெறும் உரியானத்துடன் தான் வந்தோம், ஆடை இல்லாமல். வளரும் போதே அவ்வாறுதான் வளர்ந்தோம்.
அல்லாஹ் தான் ஆடை அணிவித்தான், அல்லாஹ் தான் சகலதையும் தந்தான். அல்லாஹ் கேட்கும் பொழுது இதோ ரப்பே உனக்காக நான் தருகின்றேன் என்று கொடுக்கக்கூடிய மனப்பாங்கை உள்ளவர்கள் தான் முஃமின்கள். கொடுத்ததை வைத்து உலோபித்தரம் செய்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் முனாஃபிக்குகள். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்வதை சொல்லுகின்றேன். கனிமான சகோதரர்களே, காரணம் ஏன் தெரியுமா அல்லாஹ் முனாஃபிக் என்று சொல்வதற்கு காரணம்? அல்லாஹ் சொல்லுகின்றான் பிமா அஹ்லஃபுல்லாஹ மா வஅதுஹு, அல்லாஹ் கொடுத்தவைகளில் இருந்து வாக்கு மாறியதின் காரணமாக. முனாஃபிக்கினுடைய 3 சிஃபாத்துகள் இருக்கின்றது. அந்த 3 சிஃபத்தும் ஒன்றாக இருந்தாலும் முனாஃபிக் தான், அதில் ஒன்று இருந்தாலும் முனாஃபிக் தான். அதாவது அவன் வாக்குறுதி அளித்தால் மாற்றம் செய்வான், அவன் பேசினால் பொய்யை பேசுவான், அவனை நம்பினால் மோசடி செய்வான். கனிமான சகோதரர்களே, இந்த 3ம் இந்த நாட்டுக்குள் இருக்கின்றது. பல இடங்களில் நான் இதனை விரிவாக பேசியிருக்கின்றேன். சில நேரம் அது குத்தக்கூடிய தலைப்பு என்றாலும் தலைப்பு வித்தியாசம் என்பதனால் அதனை பேசவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் தந்தவைகளிலிருந்து நான் கேட்கும் பொழுது நீங்கள் பகில் தனம் படுவீர்களா? உங்களுடைய மௌத்து வரைக்கும் முனாஃபிக்குகளா நீங்க வாழ்வீர்கள். காரணம், நான் கேட்ட அந்த தந்தவைகள் என்று ஒரு பங்கு தருவீங்க என்று நினைத்து கேட்டேன், தரவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் முனாஃபிக்குகள். மேலும் சொல்லுகின்றான் வபிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய்யர்கள் என்பதனையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் முனாஃபிக்குடைய சிஃபாத்தை பார்த்து. இதோ நீண்ட ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த முனாஃபிக்குகள் தொழுகைக்கு நிற்கும் பொழுது வைதா காமு இல ஸலாத்தி, அதாவது வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, தொழும் பொழுது சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். தொழுகை பாரமாக இருக்கும், தொழும் பொழுது இன்பம் இருக்காது. தொழுகை அவர்களுக்கு ஒரு சுமையாக இருந்து தொழுவார்கள். மற்றவர்கள் தொழுகின்றார்களே, நானும் தொழாவிட்டால் ஏதாவது நினைப்பார்களே என்ற சிந்தனையுடன் தொழுகைக்கு சஃப்புக்கு வருவார்கள். இது அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தது அவர்களுடைய சிஃபத் என்ன தெரியுமா? வலா யன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், எல்லோரும் செலவழிக்கும் பொழுது அவரும் நிர்பந்தமாக செலவழிப்பதற்கு கையை நீட்டுவார். ஆசையுடன் நீட்ட மாட்டார், வெறுப்புடன் கொடுப்பார். அதை கொடுக்க வேண்டுமே என்ற அந்த மன வெறுப்புடன் கொடுப்பார். அந்த சிஃபத் உள்ளவர்களும் முனாஃபிக் என்பதனை குர்ஆன் சொல்லுகின்றது. கனிமிக்க மேலான சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இன்ன ஹாதல் கைர ஹஸாயினுன், இந்த அதாவது நலவுகளுக்கு அல்லாஹ் தஆலா சில ஹஸானாக்களை சில அதாவது ஹஸானாக்களை வைத்திருக்கின்றான். வலிதில்கல் ஹஸாயினி மஃபாத்திஹுன், அந்த சில ஹஸானாக்களுக்கு அந்த பொருள் சேமிப்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மஃபாத்தி சாவி என்பதனை சொல்லுகின்றான். அதற்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோர் இருக்கின்றது, அந்த ஸ்டோருக்கு ஒரு கதவு, அதுக்கு ஒரு சாவி. இதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் சிலர்களை சாய்ஸ் பண்ணி எடுத்து நலவுக்காக வேண்டி அவர்களுக்கு வசதியை கொடுத்தேன். அப்பொழுது அவர்களில் சிலர்கள் ஃபதூபாலி அப்தின், ஒரு மனிதனுக்கு ஒரு அடியானுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அதாவது ஜஅலஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல மிஃப்தாஹன் லில் கைர், அவரை அல்லாஹ் நலவுக்கு திறவுகோலாக பாவிக்கின்றான். வமிகலாக்கன் லிஷர், பாவத்திற்கு மோசத்திற்கு அவரை மூடுகோலாக ஆக்குகின்றான். வவைலுன் லி அப்தின், இன்னொரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும். ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லிஷர், அல்லாஹ் அவரை ஷர்ருக்கு திறவுகோலாக ஆக்கி இருக்கின்றான். வமிகலாக்கன் லில் கைர், கைரான விடயங்களுக்கு தடையாக ஆக்கி இருக்கின்றான். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இஸ்ராஃப் தப்சீரை பற்றி சொல்லுகின்றான். இஸ்ராஃப் தப்சீரை பற்றி சொல்லுகின்றான். இஸ்ராஃப் என்று சொல்வது ஹலாலான விடயத்தில் மேலதிகத்தை செலவழிப்பது. தப்தீர் என்று சொல்வது ஹலாலான பணம் தான் அல்லாஹ்க்கு வெறுப்பான விஷயங்களில் செலவு செய்வது. அது நீண்ட ஒரு வாக்கியம், நீண்ட ஒரு வசனங்கள், அதில் பெரும் விஷயங்கள் இருக்கின்றன. அந்த தப்தீரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல் முபதீரின கானு இஹ்வான ஷயாத்தீன், தப்தீர் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கனிமிக்க மேலான சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு வசதி வாய்ப்புகளை தந்து வைத்திருக்கின்றான். அழகான வசதி வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த வசதி வாய்ப்புகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அதை விட மேலதிகமாக தந்து கொண்டிருப்பார். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு அளவு வசதி கிடைத்ததென்றால் நமக்கு கீழால் உள்ளவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகள் இருக்கும் பொழுது அந்த தேவைகளுக்கு செலவழிக்க வேண்டும். கொடுக்கும் பொழுதுதான் வரக்கூடிய கதவை அல்லாஹ் திறப்பான். கொடுக்காமல் தடுக்கும் பொழுது வர இருக்கக்கூடிய தானாகவே தடை வரும். கனிமிக்க மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நம்மை அல்லாஹ் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து ஒரு அழகான வசதியுடைய வாழ்க்கையை வாழ வைத்திருக்கின்றார்.
நாம் நாட்டில் காணாத வாகனத்தையும் இங்க காணுகின்றோம். நாங்கள் நாட்டில் ஏறி டிரைவிங் பண்ணாத வாகனத்தையும் இங்க டிரைவிங் பண்ணுகின்றோம். நம்முடைய நாட்டில் நாம் போகாத அதாவது இடங்கள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து வியாபாரத்திற்காக ஓடி ஓடி எல்லா இடங்களையும் பார்க்குகின்றோம். இதுவும் ஒரு நியமத் கண்ணியமானவர்களே. இந்த நியமத்தும் அதாவது இது சுரண்டப்பட போகும் பொழுது அப்பொழுது கை செய்தப்பட்டு வேலை கிடையாது. ஒரு ஆயத்தை சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன். அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான், அதாவது நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு ஒரு நியமத்தை கொடுத்ததன் பின்னால் அந்த கூட்டம் தானாக அந்த நியமத்தை அழித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை உருவாக்காத வரையில் நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று சொல்லி ذلك بأن الله لم يكن مغيرا على قوم حتى يغيروا ما بأنفسهم. இது அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்களே அதற்கு தடையை ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் தடையை ஏற்படுத்த மாட்டான். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, உங்களுடைய மஸ்ஜிதில் மாஷா அல்லாஹ் வேலை ஒன்று நடைபெறுகின்றன. வாதாக்கள் கொடுத்திருக்கின்றோம். கொடுத்த வாதாக்கள் அல்லாஹுக்கும் வாக்குறுதி கொடுத்தால் அதனை நிறைவேற்றுவது இந்த குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டவர்களுடைய உள்ளங்களில் பதிந்திருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைப்போம், நல்ல விடயங்களுக்கு அல்லாஹ் என்னை பாவினை செய், எனக்கு தந்த இந்த பொருள் இருந்து உனக்கு விரும்பக்கூடிய பாதையில் கொடுப்பதற்கு உதவி செய் என்று துஆ செய்வோம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி الذي رفع السماء بغير عمد ترونها وزينها بالنجوم والشمس والقمر بحسبان وبسط الأرض فراشا ومهادا وزينها بالزرع والزيتون والأعناب والريحان. نحمده على أن خلقنا فحسن صورنا وجمل سيرنا وجعلنا من أهل الإيمان، ونشكره على أن أبقانا من المسلمين، ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا لد له في السلطان، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله شفيع العصاة يوم المحشر سيد الإنس والجان. صلى الله على محمد حتى لا تبقى صلاة، وبارك على محمد حتى لا تبقى بركة، وسلم على محمد حتى لا يبقى سلام، وارحم محمدا حتى لا يبقى رحمة. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا وإياكم بتقوى الله فإطاعته، فاتقوا الله في السر والعلن، وذروا الفواحش ما ظهر منها وما بطن، وبطنوا أنفسكم على السمع والطاعة، وحافظوا أوامر الله وانهوا عما نهانا عنه، واعلموا أن الدنيا فانية وما فيها، والآخرة باقية وما فيها، وأن الجنة والنار حق لا ريب فيهما، فإن اليوم علينا العمل ولا الحساب، وأن الغد حساب ولا عمل. فكونوا عباد الله من أبناء الآخرة، ولا تكونوا من أبناء الدنيا فتخسروا، ولا تغرنكم الحياة الدنيا، ولا يغرنكم بالله الغرور. إن أحسن الكلام كلام ربنا بالسلام. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومنهم من آهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن سائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأكمل لنا ديننا وأتم علينا نعمته ولنا الإسلام دينا، فلا نعبد ولا نستعين إلا إياه، وألف بين قلوب أهل الإيمان فأصبحوا بنعمته إخوانا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد، فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا وإياكم بتقوى الله وإطاعته. يقول الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. واعلموا أن الله تعالى أمرنا على أن نصلي ونسلم على حبيبنا محمد صلى الله عليه وسلم كما يقول: إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ورضى اللهم عن الأربعة الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم، وعن سيدي شبان أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما،
وعن أمهما البتول فاطمة بنت الرسول رضي الله تعالى عنها وعن عمي نبينا صلى الله عليه وسلم المخصوصين بالكمالات بين الناس أبي عمارة الحمزة وأبي الفضل العباس رضي الله تعالى عنهما وعن أمهات الطاهرات المؤمنين وعن أصحاب رضوان الله تعالى عنهم عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.